ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்ட் 3, அதாவது 1 மார்க்கோட 9 எந்த சாப்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா 9, 10, 11, 12 4 சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 9th சாப்டரில் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு, டப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி. இதுதான் வந்து 9th சாப்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ பிக் ஆட் ஒன் இன் கனெக்ஷன் வித் கலெக்ஷன் டேட்டா டைப். ஸோ கலெக்ஷன் டேட்டா டைப் இதில் எது ஆட் ஒன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது, கலெக்ஷன் டேட்டா டைப் இல்லாத எது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இதெல்லாம் கலெக்ஷன் டேட்டா டைப்பு. ஸோ என்னெல்லாம்னா லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, செட்டு கூட கலெக்ஷன் டேட்டா டைப் தான். ஸோ இது இல்லாமல் எது கலெக்ஷன் டேட்டா டைப் எது இல்லை அப்படின்னா லூப்புன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ லூப்பு தான் ஆன்சர். ஸோ இந்த ஆட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஆட் ஒன்னா கலெக்ஷன் டேட்டா டைப் இல்லாத எது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா லூப். சரியா? நெக்ஸ்ட் ஒன், லிஸ்ட் 1 = 2, 4, 6, 8, 10. தென் பிரிண்ட் லிஸ்ட் 1 ஆஃப் -2. இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே 8th சாப்டரில் ஸ்ட்ரிங் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இண்டெக்ஸ் வச்சு தான். அப்போ ஒரு எலமெண்ட்டையும் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் வச்சு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் ஃபார்வர்டாகவும் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை பேக்வேர்டில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வரிசையாக இப்படி பண்ணலாம், இல்லைனா ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம். இப்படி பண்ணுறதா இருந்தால், ஃபார்வேர்டில் பண்ணுறதா இருந்தால் இண்டெக்ஸ் வந்து 0. இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4. ரிவர்ஸில் எப்படி இருக்கும்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ -1 இது பைத்தானில் மட்டும்தான், C++ல் கிடையாது. ஓகேவா? ஸோ -1, -2, -3 இதோட இண்டெக்ஸ் வந்து -4, -5, -1லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இங்கே என்ன கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் எழுத முடியும். லிஸ்ட் 1 ஆஃப் -2. அப்போ -2 எது? ஸோ இதுதான். சரியா? 8. ஸோ 8 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ அந்த 8ஐ வந்து நான் லிஸ்ட் 1 ஆஃப் -2, அப்படி இல்லைன்னா லிஸ்ட் 1 ஆஃப் 3 கொடுத்தாலும் 8 தான். அப்போ ஒரு எலமெண்ட்டை நம்ம 2 விதமாக ஆக்சஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? அப்போ -2ன்றது 8. ஓகேவா? அப்போ -1னா என்ன வரும்? 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என்ன கேட்டாலும், இது மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, என்ன கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். சரியா? Which of the following function is used to count the number of elements in a list? லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லென்னுன்ற ஃபங்க்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லென்னு தான் இதோட ஃபங்க்ஷன் நேமு. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் ஒன், லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50. தென் லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 35 will result. இப்போ வந்து லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தான் அதோட எலிமெண்ட்ஸு. இதில் லிஸ்ட் ஆஃப் 2ல் 35 அப்படின்னு மாற்றுறோம். ஸோ லிஸ்ட்டு வந்து எப்போதுமே என்ன அப்படின்னா மியூட்டபிள்னு அர்த்தம். ஸோ சேஞ்சபிள். நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து இம்யூட்டபிள்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி கொடுத்தோன்னா டைப் எரர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆனால் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்தா எரர் வராது, மாற்றலாம். சரியா? டப்பிள் வந்து இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் மாதிரியே டப்பிளும் இம்யூட்டபிள் தான். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 35. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 0, 1, 2, 3, 4 போட்டுக்கோங்க. லிஸ்ட் 2ல் என்ன போட சொல்லியிருக்காங்க, 35ன்னு மாற்ற சொல்லியிருக்கேன். ஏற்கனவே என்ன இருந்தது, 30 இருந்தது, அது என்னவா மாறிடுச்சு, 35. ஸோ 10, 20, 35, 40, 50. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு கண்டுபிடிங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட், லிஸ்டோட வேல்யூஸ் இதெல்லாம். தென் லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட் ஆஃப் 32. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனா என்ன வரும் அவுட்புட்டு அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஸோ இதில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை மாற்றலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸில் எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 ஃபங்க்ஷன். ஒன்று வந்து அப்பெண்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டு, இன்னொன்று வந்து இன்சர்ட். ஓகேவா? இந்த 3 ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணும். How will you insert elements in a listன்னு ஒரு 5 மார்க்ஸ் வேறு இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் தான் அதுக்கு யூஸ் ஆகும். அப்பண்டு என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை
கடைசியாக ஆட் பண்ணும். இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட், ஸோ ஒன் எலமெண்ட், ஆன் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு எலமெண்ட்டை கடைசியாக ஆட் பண்ணும். இது வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட், நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணும். இன்சர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டு தான் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆட் பண்ணும். என்ன பொசிஷன் சொல்கிறோமோ அந்த இடத்துல ஆட் பண்ணும். சரியா? இதுதான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கொஷின் கேட்டாலும் எழுதலாம். சரியா? அப்போ லிஸ்ட்டு டாட் அப்பெண்ட் ஆஃப் 32 அப்படின்னா 32 கடைசியாக ஆட் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 17, 23, 41, 10, 32 இதில் இருக்குது பாருங்கள். சரியா? அதே தான் கடைசியாக போடணும். ஒரே எலமெண்ட்டு கடைசியாக ஆட் ஆகிறதுக்கு அப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம். நிறைய எலமெண்ட்ஸ் 32, 16 இருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து which of the following Python function can be used to add more than one element? நான் போன தடவை சொன்னேன் இல்லையா 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னு. ஸோ more than one element அப்படின்னா extend. சரியா? an element அப்படின்னா append. ஓகேவா? ஸோ கடைசியாக தான் ஆட் பண்ணும் இது ரெண்டும். இன்சர்ட் வந்து எந்த பொசிஷனில் சொல்கிறோமோ அந்த இடத்துல ஆட் பண்ணும். சரியா? இப்போ வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோடு? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னு பேர். இது பேர் என்னன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? இதோட அவுட்புட் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? எக்ஸு டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 2. இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ்ன்றது என்ன கால்குலேட் பண்ணும்? பவரை கால்குலேட் பண்ணும். ஸோ எக்ஸ்பனண்ட், இதுக்கு பேர் எக்ஸ்பனண்ட். இட் இஸ் யூஸ் டு கால்குலேட் த பவர். எக்ஸு டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டு வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா அதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ 0லேருந்து 5ன்னு கொடுத்தா அது வந்து எண்டு வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துக்கணும். அதை எப்போதும் பைத்தான் வந்து எண்டு வேல்யூ வந்து -1 எடுத்துக்கும். ஸோ அதனால இது வந்து 4ன்னு அர்த்தம். சரியா? அப்போ 0 to 4 ஒன்று ஒன்றா ஸ்டெப் வேல்யூ ஒன்று கொடுக்கலன்னா ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்பரை ஜென்ரேட் பண்ணும். என்ன நம்பர் ஜென்ரேட் பண்ணும்? 0, 1, 2, 3, 4. அப்போ எக்ஸ் வந்து இந்த வேல்யூவை தான் எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேல்யூவாக எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? எக்ஸு டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 2 இல்லையா? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. 0லேருந்து 4, 6ன்னா 0லேருந்து 5ன்னு அர்த்தம். ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது? 0. ஸோ 0 பவர் 2. 0 பவர் 2 என்ன வரும்? 0 வரும். அடுத்தது 1. 1 பவர் 2 என்ன வரும்? 1 வரும். அடுத்தது 2. 2 பவர் 2 என்ன வரும்? 4. அடுத்தது 3. ஒரு நம்பராக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சரியா? 3 பவர் 2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாறி கொடுத்தா கூட நீங்கள் எழுதலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? 3 பவர் 2 என்ன வரும்? 9 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4. ஸோ 4 பவர் 2 என்ன வரும்? 16. அப்போ 0, 1, 4, 9, 16. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 0, 1, 4, 9, 16. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் மாற்றி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் -1 பண்ணணும். 5ன்னு போடக்கூடாது, 4 வரைக்கும் தான். அப்புறம் இதில் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒரு நம்பரை போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூஸ் எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதை கண்டுபிடிங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன்? டைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டு நோ த டேட்டா டைப். இங்கே வார்த்தை இருக்குது பாருங்கள். டேட்டா டைப் என்ன? டேட்டா டைப் இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, பூலியன்னா பூல்னு வரும். ஸோ அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டைப்புன்னு இருக்குது. ஸோ டேட்டா டைப், இங்கேயும் டைப்புன்னு இருக்குது. அதை சூஸ் பண்ணக்கூட டேட்டா டைப் ஆஃப் பைத்தன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது
which of the following statement is not correct? இதில் எது not correct அப்படின்னா என்ன அர்த்தம்? falseன்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். நான் ஏற்கனவே சொன்னேன், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். கரெக்டு. டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்பண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஆட் an element. ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறான், அதுவும் கரெக்டு. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டப்பிள் டு ஆட் எலிமெண்ட்ஸ் இன் லிஸ்ட்டு. டப்பிளில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை, பிகாஸ் டப்பிள் வந்து இம்மியூட்டபிள். அதனால் இது வந்து நாட் கரெக்ட். இதுதான் நாட் கரெக்ட். ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் வந்து செட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது வந்து செட் ஆப்ரேஷன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் செட் ஆப்ரேஷன், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் போன லெசனில் 8th சாப்டரில் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் அவங்க தியரியாக கேட்காட்டி கூட அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் பேஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் 5 மார்க்ஸில் கொடுக்கலாம். சரியா? ஸோ set A is equal to 369, set B is equal to 139. What is the result? So sprint of set A pipe set B. Set operation வந்து 4 type of set operation இருக்கு. யூனியன், அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது வேணால் மாற்றி கேட்கலாம். இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது நம்ம 4th ப்ராக்டிக்கலில் கூட பண்ணுவோம், செட் ஆப்ரேஷன் வச்சு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது வந்து யூனியனுக்கு என்ன ஆப்ரேட்டர்னா பைப், இன்டர்செக்ஷனுக்கு என்ன ஆப்ரேட்டர்னா ஆம்பர்சன்ட், டிஃபரன்ஸ்க்கு மைனஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு கேரட். அப்போ இதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதை வேணால் மாற்றி கொடுக்கலாம். சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி எழுத வேண்டியதான். யூனியன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எலமெண்ட்ஸாக எழுதும். அதில் இட் அவாய்ட்ஸ் டியூப்ளிகேட்டு. டியூப்ளிகேட்டாக இருந்ததுன்னா, அதாவது டியூப்ளிகேட்னா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குன்னா ஒரு தடவை தான் வரும். சரியா? ஸோ அதுதான். அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2லையும் உள்ள காமன் எலமெண்ட்டுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செட் ஏ மைனஸ் செட் பி அப்படின்னா ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் எழுதும். செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் அந்த எலமெண்ட் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட்டை மட்டும்தான் எழுதும். சரியா? நம்ம எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 செட்லேயும் உள்ள எலமெண்ட்டு ஒமிட்டிங் த காமன் எலமெண்ட், காமன் எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற எலமெண்ட்ஸ் 2 செட்டிலையும் உள்ளதை எழுதும். சரியா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, பைப் கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனியன் அர்த்தம். ஸோ 3, 6, 9 ஃபஸ்ட்டு செட் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் இல்லை. 3யும் 9ம் ஏற்கனவே இருக்குது, அதனால் அது ஒரு தடவை ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ 1, 3, 6, 9. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? இப்போ இந்த செட் ஏ செட் பியில் பைப் கேரக்டருக்கு பதிலாக ஆம்பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் 2க்கும் உள்ள அது மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம்? காமன் எலமெண்ட். 2க்கும் உள்ள காமன் எலமெண்ட் என்னது? 3யும் 9ம் தான் காமன். ஸோ 3, 9 இதுலையும் இருக்குது இதுலையும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3, 9. ஓகேவா? அடுத்தது மைனஸ் வந்தால் என்ன வரும்? செட் ஏ மைனஸ் செட் பி. அப்போ என்ன வரும்? நான் எழுதுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. செட் ஏ மைனஸ் செட் பி, ஏ மைனஸ் பி. ஏல என்ன இருக்குது? 3, 6, 9. ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். 3, 3, 6, 9 இருக்கு இல்லையா? ஸோ செட் ஏ மைனஸ் செட் பி, ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் எடுத்துக்கணும். இப்போ 3 இருக்குது, இதுலேயுமே 3 இருக்குது, அதனால் இந்த 3 வரக்கூடாது. சரியா? செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 6. ஓகே, இதில் செகண்ட் செட்டில் இல்லை. 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, அங்கேயும் 9 இருக்குது, அதனால் அதையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற யூனிக் எலமெண்ட்டு இங்கே ரிப்பீட் ஆகுதுன்னா அதை எடுக்கக்கூடாது. அப்போ 6 தான் ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து 6 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, செட்டு பி. சப்போஸ் இதில் வந்து ஏக்கு பதிலாக செட் பி மைனஸ் செட் ஏ இப்படியும் கேட்டிருக்காங்க. செட் பி மைனஸ் ஏ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செட் எது நமக்கு? செட் பி. அப்போ பியை பார்க்கணும். சரியா?
இருக்குது. பி பாருங்கள், பியில் வந்து 1 இருக்குது. ஸோ யூனிக்காக இருக்குது. 3யும் 9ம் ஏற்கனவே இதில் இருக்கு இல்லையா? ஸோ 3யும் வராது, 9ம் வராது. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து 4th ஒன் என்ன அப்படின்னா செட் ஏ கேரட் செட் பி. அப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். கம்பைன் போத் செட், 2 செட்டையுமே கம்பைன் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறத ஒமிட் பண்ணிடும். சரியா? அப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை அடிச்சிருங்க. 3யும் இருக்குது, இங்கேயும் 3யும் 9ம் இருக்குது. அது ரெண்டையும் அடிச்சுட்டு மீதி உள்ள எலிமெண்ட் என்ன வரும்? அப்போ 1 6. ஸோ இதுக்கு வந்து 1,6 இதுதான் ஆன்சர். ஸோ எப்படி மாற்றி கேட்க சான்சஸ் உண்டு. எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ இந்த சாப்டரில் இதுதான் செட் ஆப்ரேஷன். இதில் உள்ள 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன், how will you insert elements in இது நெஸ்டட் டப்பிள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஸோ அண்ட் ஈஸியான கொஷின் வேறு, படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது சாப்டர் போகலாம். ஸோ இந்த லெசனில் இன்னும் 2 கொஷின் இருக்குது. which of the following set operation includes all the elements that are in 2 sets? 2 செட்லையும் உள்ள எலிமெண்ட் பட் நாட் த காமன். ரெண்டுக்கும் உள்ள காமன் இல்லாமல் 2 செட்லையும் உள்ள மீதி எலிமெண்ட்ஸ் எது பண்ணோம் அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதுதான் நான் எக்ஸாம்பிளோட சொல்லி வர கொடுத்தேன். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கீஸ் இன் பைத்தான் டிக்ஷனரி இஸ் ஸ்பெசிஃபைடு. பைத்தானோட டிக்ஷனரி எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிஸ்ட் டப்பிள் மாதிரி டிக்ஷனரியும் ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பு. அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ கீ ஒரு எலமெண்ட்டு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு நம்ம வந்து 1, 2, 3 இப்படி எழுதுனா ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். டப்புளுக்கும் அப்படி தான் இருக்கும். டப்புள் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா பேராந்தசிஸ் போடுவோம். ஸோ செட்டு நம்ம வந்து போன எக்ஸாம்பிளே பார்த்தோம் இல்லையா? கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரி எப்படி இருக்கும்னா டி ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ யூஸ் பண்ணிவிட்டு கோலன் வேல்யூ ஆர் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியுமே கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் டிக்ஷனரி. அப்போ கீக்கும் எலமெண்ட்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோலன். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்புள்னா பெராந்தசிஸ். ஸோ டிக்ஷனரி செட்டுக்கும் டிக்ஷனரி கர்லி பிரேசஸ் தான். இங்கே வந்து ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் கோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான 1 மார்க் தான் இதெல்லாம். அடுத்தது 10th சாப்டர் போகலாம். பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். which of the following are the key features of object oriented programming language? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். சரியா? ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் இன்சைட் அ கிளாஸ். ஸோ கிளாஸுக்குள்ளார 2 மெம்பர் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து வேரியபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா டேட்டான்னு சொல்லலாம். ஸோ டேட்டா. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸோ வேரியபிள் ஆர் டேட்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ், இது ரெண்டும் தான் கிளாஸ்குள்ளார இருக்கும். கிளாஸ்குள்ளார 2 மெம்பர் தான். ஒன்று டேட்டா ஆர் வேரியபிள், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ், ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் என்ன மெத்தட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd ஒன், கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ் த்ரூ விச் ஆப்ரேட்டர். ஸோ 2 மெம்பர் சொன்னேன் இல்லையா? அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர். வெரி இம்பார்ட்டன்ட், டாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கூட மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ டாட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டட் when ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா init. ஓகேவா? $_ init. இது எப்படி எழுதுனா $_ டைப் பண்ணும்போது அது ஒன்றா சேர்ந்து வந்துடும். நம்ம ஆன்சர் பேப்பரில் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார். ஓகேவா? ஸோ இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டார். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டார்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரக்டார்னு ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள் 6th ஒன் பாருங்கள். டிஸ்ட்ரக்டாருக்கு என்ன அப்படின்னா $_ del $_ ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து
டிஸ்ட்ரக்டார். ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் யூஸ்ட் அஸ் அ டிஸ்ட்ரக்டார்னு கேட்குறான். அப்போ இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா when the object is deleted. ஓகேவா? அப்போ டிஸ்ட்ரக்டார் will be executed. ஸோ இது கன்ஸ்ட்ரக்டார், இது டிஸ்ட்ரக்டார். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் இஸ் ப்ரிஃபிக்ஸ்டு வித் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்ட் நம்ம C++ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரைவேட் வேரியபிள் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபுள்__ எழுதுவோம். சரியா? ஸோ டபுள்__ நம் அப்படின்னு எழுதுனா இது வந்து ப்ரைவேட். சிம்பிளி நம்ம மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பப்ளிக்னு அர்த்தம். சரியா? ஸோ ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் ப்ரைவேட்னா என்ன போடணும்? டபுள்__ ஓகேவா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டிஸ்ட்ரக்டர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டபுள்__ டெல்லு டபுள்__ விச் ஆர் த ஃபாலோயிங் கிளாஸ் டிக்ளரேஷன் இஸ் கரெக்ட். எப்படி கிளாஸை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் நேம் கோலன். ஓகேவா? ஸோ கிளாஸ்ன்ற கீவேர்ட், அப்புறம் கிளாஸ் நேமு, தென் கோலன் வரணும். பேராந்திசிஸ்லாம் ஒன்றும் வரக்கூடாது, கோலன் வரணும். அவ்வளோதான். இந்த பேராந்திசிஸு ப்ராக்கெட்டு எதுவுமே கிடையாது. எண்டில் என்ன வரணும்? கோலன். நம்ம வந்து ஃபாரு, இஃப்பு, டெஃப்பு இதெல்லாம் கோலன் போடுவோம்ல, அதே மாதிரி கிளாஸ்லேயும் கடைசியாக கோலன் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரியா? which of the following is the output கேட்டிருக்கான். கிளாஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கான். இதோடைய அவுட்புட் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸோ கிளாஸு ஸ்டூடெண்ட்ன்றது தான் கிளாஸ் நேமு. உள்ளே பார்த்தீங்கன்னா டெஃப்பு, இங்கே வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது, டபுள்__ வரணும். சரியா? ஸோ டெஃப்பு டபுள்__ யூனிட்டு டபுள்__ செல்ஃபு கமா நேம் கோலன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேமு, பிரிண்ட் செல்ஃப் டாட் நேம் பேராந்திசிஸ் இங்கே வரணும். ஸோ அடுத்தது இதிலேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய கிளாஸோட டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் தமிழ். எஸ்ன்றது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் நேம் எழுதுவோம், ஈக்குவல் டு போடுவோம், கிளாஸ் நேம் எழுதணும். அப்புறம் இங்கே வந்து ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நமக்கு நேம் இருக்கிறதுனால இந்த வேல்யூ பாஸ் பண்ணால் தான் அது இங்கே போகும். ஸோ தமிழ்ன்றது வந்து நேமில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ செல்ஃப் டாட் நேமில் வந்து என்ன இருக்கும்? தமிழ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம தமிழ் தானே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அது இதில் இருக்கும். ஸோ பிரிண்ட்டு செல்ஃப் டாட் நேம்னா தமிழ் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள். இதில் வந்து எது ப்ரைவேட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சிம்பிள் ப்ரைவேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்? டபுள்__ ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ டபுள்__ நம்மன்னு அர்த்தம். இங்கே வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே டேஷ் மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் எழுதணும், டபுள்__ நம்ம. சரியா? Next, last 1 mark. The process of creating an object. So, process of creating an object is called instantiation. ரொம்ப important 2 marks வேலை. What is instantiation அப்படின்றது. So, process of creating an object. நான் சொன்னேன் இல்லையா, போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோன்னா s is equal to student இப்படி போட்டால் இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்சியேஷன் அர்த்தம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட், இது வந்து கிளாஸ் நேம். ஸோ இப்படி தான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஸ்டன்ஷியேஷன். ஓகேவா? ஏன் இன்ஸ்டன்சியேஷன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதனால இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்ஸ்டன்ஷியேஷன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 marks வேறு. ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சாச்சு. அடுத்தது 11th சாப்டர் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ். Choose what is acronym of DBMS. DBMS ஓட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டாபேஸ், இந்த லெசனே டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் தானே. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இதிலே வந்து RDBMSனால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆருக்கு என்ன வரும் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ டேபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ன, டேபிளுக்கு என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேபிளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிலேஷன். அதனால தான் அதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேபிள்னா ரிலேஷன். ஓகேவா? விச் டேட்டாபேஸ் மாடல் ரெப்ரசன்ட்ஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பு.
சரியா? 5 டேட்டா மாடல் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹைரார்கிக்கல், நெட்வொர்க், ரிலேஷனல், ஆப்ஜெக்ட்டு. இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா ER மாடல்னு அர்த்தம். ஸோ there are 5. சரியா? ERனா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு அர்த்தம். இதில் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைரார்கிக்கல். ஓகேவா? ஸோ நெட்வொர்க்குக்கு என்னன்னு, நெட்வொர்க்கும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் நெட்வொர்க். ஓகேவா? அப்போ ரிலேஷன் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேபிள் யூஸ் பண்ணோம். ஓகே. ஆப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணோம்? ஸோ ரிலேஷனல் வந்து டேபிள். இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம், கிளாஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால தான் ஆப்ஜெக்ட்னாலே இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்டிட்டி ரிலேஷன். ஸோ டேட்டா வந்து என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம எழுத ரெடியாக இருக்கணும். ஸோ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னா ஹைரார்கிக்கல். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆல்சோ. அடுத்தது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு பை. ரிலேஷனல் டேட்டாபேஸ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா EF கார்டு. இவர் தான் ரிலேஷனல் அல்ஜிப்ராவுக்கும், அதனால தான் ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த 1 மார்க்கும் இங்கே இருக்குது. இந்த பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, EF கார்டு. ஓகேவா? ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வந்து EF கார்டு. வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டஸ் ஹைரார்கிக்கல் மாடல் ரெப்ரசன்ட்ஸ்? ஹைரார்கிக்கல் மாடலில் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஸோ ஹைரார்கிக்கலில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1 to many. ஓகேவா? ஸோ 1 to many. அதே வந்து நெட்வொர்க் மாடல் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா many to many. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைரார்கிக்கல் அண்ட் நெட்வொர்க் மாடலோட ஆன்சரும் வேறு. ஸோ இது வந்து மெனி டு மெனி, அதாவது மெனி. இது 1 to manyனா அ பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சில்ட்ரன் அர்த்தம். சரியா? அதே வந்து இது மெனி டு மெனினா சைல்ட் கேன் ஹாவ் மெனி பேரண்ட். அதுதான் நெட்வொர்க் மாடல். ஓகேவா? ஸோ எது கேட்டாலும் எழுதணும். Who is called as the father? இதுதான் நான் சொன்னேன், ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இல்லை யார் அப்படி ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ்டு பை அப்படின்னா EF கார்டு. அவரோட ஃபுல் ஃபார்ம் தான் இது, எட்கர் ஃப்ராங்க் கார்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் RDBMS. ஸோ இதில் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் தான். சரியா? டிபேஸு, ஃபாக்ஸ் ப்ரோலாம் வந்து வெறும் DBMS தான். எக்ஸலும் அதே மாதிரி தான். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் வந்து RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் எ சிம்பிள் யூஸ்டு ஃபார் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்? செலக்ட்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிக்மா எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இன்னொன்று கூட இருக்குது. ரெண்டுமே யூனரி ஆப்ரேட்டர். ரிலேஷனல் அல்ஜிப்ராவோட யூனரி ஆப்ரேஷன் ஆர் யூனரி ஆப்ரேட்டர்னு அர்த்தம். ஸோ 2 தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து செலக்ட், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா பை. ஸோ மாற்றி கேட்கலாம், அதுக்காக தான் இதை சொல்லித்தரேன். சரியா? ஸோ செலக்ட்டுக்கு வந்து சிக்மா, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பை. ஸோ பி, அதனால் பை. செலக்ட்டுக்கு வந்து எஸ்ஸு, அதனால் சிக்மா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டப்பிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரோ. இது என்ன அப்படின்னா டேபிள். ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து டேபிள் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டேபிள் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிலேஷன். ஸோ டேபிளில் என்ன இருக்கும்? ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும் இல்லையா? ரோ அண்ட் காலம் தான், கிரிட் ஆஃப் ரோ அண்ட் காலம் தான் நம்ம வந்து டேபிள்னு சொல்லுவோம். அந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோக்கு என்ன பேர் அப்படின்னா டப்பிள், இல்லைன்னா ரெக்கார்டு. ஸோ எதை வேணால் கேட்கலாம். ஸோ டப்பிள் இல்லைன்னா ரெக்கார்டு, அதுதான் ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு காலம்க்கு என்ன அப்படின்னா காலம் வந்து ஃபீல்டு, இல்லைன்னா அதை வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வேறு வேறு பேர். ஸோ இது வேணால் கேட்கலாம். ஸோ ரோ வந்து ரெக்கார்ட் சொல்லலாம், இல்லைன்னா டப்பிள். ஸோ ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு டப்பிள், ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். காலம் வந்து ஃபீல்டு இல்லைன்னா ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டேபிள். டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன எழுதுகிறோம்? ரோல் நம்பர். இதில் வந்து நேமு, இதில் வந்து மார்க் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோல் நம்பர் வந்து 100, நேம் வந்து ABC. ஓகே, மார்க் வந்து 90.
சரியா? அப்போ இந்த ரோல் நம்பர், நேமு, மார்க்கெல்லாம் தான் வந்து காலம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபீல்டு. எத்தனை ஃபீல்டு இருக்குது? 3 ஃபீல்டு இருக்குது. அதே இந்த 100 ஏபின்னு இருக்கு இல்லையா, ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோக்கு பேர் என்ன அப்படின்னா டப்பிள்னு அர்த்தம். சரியா? டப்பிள். ஸோ ஒரே ஒரு டப்பிள் இல்லைன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இதில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஹூ டெவலப்ட் ER மாடல். ஏற்கனவே ஹூ டெவலப்டு ஆர் ப்ரப்போஸ்டுன்னு பார்த்தோம். என்ன மாடல்? ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். அது வந்து EF கார்டு. இங்கே வந்து ERனா என்டிட்டி ERக்கு பதிலாக என்டிட்டி ரிலேஷன்ஷிப்னு கூட கொடுக்கலாம். ஸோ என்டிட்டி ரிலேஷனல் மாடல் வந்து சென்னு. ஸோ இந்த 2 பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று சென்னு, இன்னொன்று EF கார்டு. ER மாடல் வந்து சென்னு, EFக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து EF கார்டு. ஓகேவா? அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. அவ்வளோதான், டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். Next 12th chapter, structured query language, that is SQL, expansion for SQL. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேறு. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் வேறு. இதில் 5 சூஸ் தான் இருக்குது. விச் கமாண்ட் ப்ரொவைட் இன் டெஃபினிஷன்ஸ் ஃபார் டெஃபினிஷன், ஃபார் கிரியேட்டிங் த டேபிள் ஸ்ட்ரக்சர், டெலிட்டிங் த ரிலேஷன் அண்ட் மாடிஃபைங் ரிலேஷனல் ஸ்கீமா. அப்போ இதில் வந்து வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினு. எஸ்கியூஎலோட காம்பனண்ட் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. DDL, DML, DCL, DQL, TCL, Transaction Control Language. ஓகேவா? ஸோ இதுதான். இதில் வந்து டெஃபனிஷன் ஃபார் கிரியேட்டிங் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா DDL, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இங்கே டெஃபினிஷன் அப்படின்றது, ஸோ அதனால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? விச் கமாண்ட் லெட்ஸ் டு சேஞ்ச் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். ஸோ டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாற்றணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஆல்டர். ஓகேவா? ஸோ ஆல்டர் வந்து டு சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். ஆல்டர் பக்கத்தில் டேபிள்னு எழுதுவோம். ஆல்டர் டேபிள்னு அர்த்தம். ஸோ இந்த ஆல்டர் டேபிள், கிரியேட் டேபிள், ட்ராப் டேபிள் இதெல்லாம் வந்து DDLோட கமாண்டு. எல்லா கமாண்டை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. 1 மார்க்கு மாற்றி கேட்கலாம். ஸோ த கமாண்ட் டு டெலீட் அ டேபிள். ஸோ டேபிளே டெலீட் பண்ணோம் அப்படின்னா ட்ராப். சம்டைம்ஸ் ட்ராப்பு டேபிள். ஆக்சுவலாக நம்ம ட்ராப் டேபிள் தான் எழுதணும், வெறும் ட்ராப் மட்டும் எழுத மாட்டோம். அதே மாதிரி ஆல்டர் டேபிள் தான். ஸோ டேபிளே டெலீட் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லை, டேபிளே டெலீட் பண்ணணும்னா ட்ராப் டேபிள். அதே டெலீட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும்னா, ஆனால் டேபிள் இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்போ டெலீட். இந்த டேபிளே ஸ்ட்ரக்சரோட சேர்த்து டெலீட் பண்ணணும்னா ட்ராப் டேபிள். ஓகேவா? queries can be generated using select. ஸோ அதனால தான் இது வந்து DQL கமாண்ட். ஸோ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையான ரெக்கார்டை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு வந்து select கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ queries can be generated use select command. the most commonly used command or used statementனா அதுவும் select தான். அப்படியும் ஒரு 1 மார்க்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா the class used to sort the data. சார்ட்டிங்னா என்ன அப்படின்னா அரேஞ்சிங் இன் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஆர்டர் பை இந்த கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர்டர் பை, அரேஞ்சிங் இன் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அதனால தான் இந்த கிளாஸ் என்னன்னா ஆர்டர் பை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உள்ள இதை நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுட்டு படித்தா ரொம்ப ஈஸியாக மறக்காது ஆன்சரை. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற சாப்டர்ஸ் 13, 14, 15, 16 டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.